எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு வந்து சுகர் டயபெட்டிஸோட டைப்ஸ் வெரைட்டிஸ் வகைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் 1 டயபெட்டிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டைப் 1ன்றது குழந்தைங்களுக்கும் பிலோ 20 இயர்ஸ் 20 வயசு கீழே உள்ளவங்களுக்கும் வர்றது டைப் 1 சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு எப்படி டாக்டர் சுகர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட சிம்டம்ஸ் அறிகுறி வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி குழந்தைங்களுக்கு சுகர் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, தாய்ப்பாலுக்கு பதிலாக மாட்டுப்பால் கொடுக்குறது. மாட்டுப்பால் கொடுத்தா அதில் வந்து சில ஆன்டிபாடிஸ் இருக்குது. அது நம்ம கணையத்தை போய் அஃபெக்ட் பண்ணி அதில் இருக்க பீட்டா செல்ஸ் தான் இன்சுலின் உற்பத்தி பண்ணுது. அந்த பீட்டா செல்ஸை அழிச்சிடுது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நமக்கு குழந்தைங்களுக்கு வருது. மேலும் வந்து அம்மாவுக்கு பிரசவ காலத்தில் சர்க்கரை வியாதி இருந்தால் அதுவும் குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பரம்பரை சர்க்கரை வியாதி இருந்தால் குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ வந்து அங்கே அறிகுறி சிம்டம்ஸ் என்ன இருக்கும்? குழந்தை வந்து வெயிட் கெயின் ஆகாது, வெயிட்டு அப்படியே தான் குறைஞ்சிக்கிட்டே போவோம். அது மட்டும் இல்லாமல் யூரின் போன இடத்துல எறும்புலாம் அதிகமாக இருக்காது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா யூரினில் சுகர் ரிலீஸ் ஆகும், அது இருக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து அடிக்கடி தண்ணி தாகம், பசி எடுத்துகிட்டே இருக்கும். முக்கியமாக வெயிட் வந்து கூடாது. அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு சுகர் செக் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங்கிறது வெறும் வயிற்றில் பார்க்குறது. போஸ்ட் பிராண்டியல்ன்றது 2 hours கழிச்சு சுகர் பார்க்கணும். அதில் ஒரு வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும். டாக்டர்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சுகர் இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன வைத்தியம் பண்ணுவாங்கன்னா, இன்சுலின் ஊசி தான் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறது ட்ரீட்மெண்ட். டேப்லெட்ஸ் கிடையாது. டேப்லெட்ஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா கட்டாயம் வந்து அது வந்து தப்பான வைத்தியம். இன்சுலின் வந்து எப்படி கொடுக்கணும், அதுக்கு தகுந்த டாக்டர்ஸை பார்த்து நீங்கள் அந்த டோஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் சுகர் வேல்யூ வச்சு தான் இன்சுலின் கொடுப்பாங்க. நீங்களாக வந்து இன்சுலின் வந்து டாக்டர்ஸ் கொடுத்துட்டாரு, நீங்களாக ஒரு இப்போ 4 யூனிட் போட சொல்கிறாரு, நீங்களாக வந்து 2 யூனிட் 4 யூனிட் சேர்த்து போட்டு சுகரை குறைச்சிக்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா லோ சுகர் வந்து ரொம்ப ஆபத்தாயிடும். லோ சுகர் வந்து ஹை சுகரோட லோ சுகர், குறைவான சுகர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அதனால் இன்சுலின் ஊசி போடுறீங்கன்னா டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி எந்த யூனிட் கொடுக்குறாரோ அந்த யூனிட்டை வந்து கரெக்டாக போடணும். சரிங்களா? நன்றி. மேலும் நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர்.